السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நாம் அனைவரும் சங்கையான ரமலானுடைய மாதத்தில் முடியுமான மார்க்க அறிவுகளை, உபதேசங்களை கேட்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அலீம். நாயகமே, யா ரசூல் அல்லாஹ், திரும்ப திரும்ப ஓத வேண்டிய 7 வசனங்களை கொண்ட இந்த குர்ஆன், அதாவது ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். அது குர்ஆனுல் அலீம், மகத்தான வேதம் குர்ஆன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவை அறியாமல் ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கும் நிராகரிப்பாளருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகைதான். ஒரு மனிதனுக்கு தொழுகை இல்லை என்றால் அவனுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. எனவே மனிதனுடைய தொழுகையில் கட்டாயமாக ஓதப்பட வேண்டிய ஒரு அத்தியாயம் என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா தான். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா ஒருவர் ஓதவில்லை என்றால் அவருடைய தொழுகை கூடாது. முதலாவது விஷயம், சூரத்துல் ஃபாத்திஹாவை அதில் இருக்கின்ற எழுத்துக்களினுடைய சரியான உச்சரிப்போடு ஓதியாக வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஷத்து என்கின்ற குறியீடு இருக்கின்ற எழுத்துக்களை உரிய முறையில் ஓதியாக வேண்டும். இவ்வளவும் கட்டாயம். இதற்கு அப்பால் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அதனுடைய பொருள் என்ன என்பதையும் அதனுடைய விளக்கம் என்ன என்பதையும் சற்று தெரிந்து கொண்டு ஓதுவது தொழுகைக்கு ஒரு பக்தியாக, ஒரு பேணுதலாக இருக்கும். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சில அத்தியாயங்களை, சில கௌரவங்களை கொண்டு சிறப்பித்திருக்கிறான். ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். எல்லாம் அல்ல, ஒரு சில அத்தியாயங்கள். சூரத்துல் பக்ராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். சூரத்துல் இஹ்லாஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். அப்படி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை உம்முல் குர்ஆன் என்று பல அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதை பற்றி ஒரு ஹதீஸும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன், குர்ஆனுக்கு தாய் என்று இந்த பேரு அது சூரத்துல் ஃபாத்திஹாக்கு இருக்கு. ஏனென்றால் குர்ஆனில் இருக்கின்ற சகல விஷயங்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹு தஆலா சுருக்கமாக வைத்திருக்கிறான். அதனால அதை உம்முல் குர்ஆன், குர்ஆனுக்கு தாய் என்று சொல்லுவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு மந்திரம், ருக்யா என்று சொல்லுவார்கள். மந்திரம் என்றால் என்ன? சஹாபாக்கள் ஒரு தடவை ஒரு பயணம் செல்கிறார்கள். அவ்வாறு செல்லுகிற பொழுது ஒரு யூத தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. அந்த யூத தலைவருடைய தேள் கொட்டிய விஷம் அந்த மனிதனை கிட்டத்தட்ட கொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அந்த விஷம் ஏறிவிட்டது. அந்த பாதையால் சென்ற சஹாபாக்களிடத்திலே அந்த யூதர்கள் கேட்டார்கள், நாயகத்தின் தோழர்களே, எங்கள் தலைவனுக்கு தேள் கொட்டி விட்டது, எந்த மருத்துவமும் பயனளிக்கவில்லை, உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? ஒரு சஹாபி முன்னுக்கு போய்,
எங்கள்கிட்ட இருக்குது மருந்து, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. அந்த சஹாபி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த தேள் கொட்டிய அந்த மனிதருடைய அந்த விஷத்தை இறக்கி மீண்டும் அவரை புத்துணர்ச்சியோடு எழும்ப வைத்தார்கள். அதற்காக 30 ஆடுகள் சஹாபாக்களுக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ஆடு எவ்வளவு? ஒரு ஆடு எவ்வளவு? குறைஞ்சது 20,000. நம்மட தேஞ்சாடு, நம்ம நாட்டில் என்ன இருக்குது? ஆடா இருக்குது. ஆட்டுட தோழியை போத்தின ஒரு எலும்பு கொடுவில்லாதது என்ன. ஆனா அவங்களோட ஆடு அரபிகள் தெளிஞ்சிருக்காங்களா மெலிஞ்சிருக்காங்களான்னு தெரியா, ஆனா அவங்களோட ஆடெல்லாம் சும்மா ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படிப்பட்ட ஆடு. சரி, நம்முடைய இலங்கை இப்போ உள்ள இந்த தேஞ்ச ஆட்டு கணக்கை பார்ப்போம். ஒரு 20,000 ரூபாய். 30 ஆட்டுக்கு எவ்வளவு? 30 ஆட்டுக்கு 6 லட்சம். 6 லட்சம் ரூபாய் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி போட்டு தாங்கண்ட உதம் கொடுப்பானா? ஆனால் அவர்கள் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அந்த ஆடு 30ஐயும் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சு போட்டு என்ன நடந்ததை சொன்னார்கள். ஆடு கிடைச்சதையும் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா விஷத்தை இறக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விளங்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து சஹாபாக்கள் செய்யல. அப்ப எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் சஹாபாக்களுக்கு. நம்ம ஓதினா, ஒரு தேள் கடிக்காத ஒருத்தனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம ஓதினா, நம்மட உமிழ்நீர் பட்ட அதோட அவன் மண்டையை போட்டுருவான். நம்மளுக்கு அந்த பவர் இல்லை, இருக்க மாட்டாங்கிறதுக்கு இல்லை, இருக்கும். அந்த சஹாபிகளுடைய மனப்பக்குவம் நம்மளுக்கும் இருக்கும் என்றால் நிச்சயமாக இருக்கும். சரிதானே? அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்த பொருள் என்ன இருக்குது? மந்திரம், நோய்களை குணப்படுத்தக்கூடியது என்ற ஒரு பெயர் இருக்குது. அதே போல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஞ்சி இருக்குதானே, நஞ்சிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஞ்சிலிருந்து பாதுகாக்கும், சும்மு நஞ்சிலிருந்து. அதால பாக்கியா பாதுகாக்கக்கூடியது என்கிற பொருளும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்குது. சரி, இப்படி இருக்கு. ஆனா ஃபாத்திஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? திறக்கக்கூடியது என்று அர்த்தம். ஃபாத்திஹாண்டா திறக்கக்கூடியது அல்லது தொடக்கம் என்று அர்த்தம், ஆரம்பம் என்று அர்த்தம். சூரத்துல் ஃபாத்திஹா இடையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கிச்சு. அறிஞர்களுக்கு மத்தியில சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா என்று கூட கருத்து வித்தியாசம் இருக்கு. ஆனா மக்கால இறங்கினங்கிறது தான் அதுக்குரிய சரியான விளக்கம். ஏண்டா தொழுகை மக்காவில் வச்சு கடமையாயிட்டு. தொழுகை எங்க கடமையாயிச்சு? மக்காவிலேயே கடமையாகிட்டு. சரி, அப்படி இருக்கட்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதாக நபிமொழிகள் இருக்கின்றன. ஒன்று, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அவர்கள் தனக்கு மட்டும் கேட்கக்கூடிய அளவு சிர்ராக ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறத சத்தம் போட்டு ஓதுவாங்க. இதுல இருந்து இமாமாக நின்றா, தனியே நின்றா எல்லாம் சிறுதானே. ஒருத்தர் தனியே தொழுகிறார், சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாம் சிறுதானே. இமாமாக நின்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம ரகசியமாக தனக்கு மட்டும் கேட்கக்கூடியதாக ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சு ஓத வேண்டிய, சத்தம் போட்டு ஓத வேண்டியது. இன்னொரு ஹதீஸ், அதாவது இன்னொரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சப்தமிட்டு ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியிருக்கிறார்கள். அப்ப அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த 2 கருத்து இருக்குது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை தொழுகை நடத்துற இமாம் மெதுவாக ஓதலாம், சப்தமிட்டும் ஓதலாம். 2 மாதிரி இருக்குது. ஹனபி மதுஹபுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிஸ்மில்லாஹ்வை சத்தம் போட்டு ஓத தேவையில்லை,
மெதுவா ஓதினா காணும் என்ற சட்டத்தை சொல்லி வைக்கிறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பிஸ்மில்லா சத்தம் போட்டு ஓதணும் என்று சொல்லிக்கிறாங்க. ஆனா அறிஞர்களுக்குள்ள அதிகமான பெரும்பான்மையான மற்றும் சஹாபாக்கள்ல எல்லாருக்கிட்டையும் உள்ள ஏகமனதான விஷயம் என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற அத்தியாயத்தில் ஒரு வசனம், அதுல மாற்று கருத்து இல்லை. சத்தம் போட்டு ஓதலாம், மெதுவா ஓதலாம், ஆனா ஆயத்துக்கள்ல உண்டு. சரி, இப்ப நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். பொதுவாக குர்ஆனை ஓதுகிற பொழுதோ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஇதா கரஅத்துல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் ஷைத்தானிடமிருந்து முதலாவதாக நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். இப்ப நாம தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். எனவே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுவது சுன்னத், நாம ஓதணும். சரியா? பிஸ்மில்லாஹ்ல இருந்து ஆரம்பிக்கணும் என்றதில்ல, அஊது ஓதியாக வேண்டும், அது சுன்னத். ஆனா அஊது சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரு வசனம் அல்ல. என்ன அர்த்தம்? அஊது பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டு நான் காவல் தேடுகிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் காவல் தேடுகிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அர்த்தம். இப்ப நாம ஒரு பெருமதி மிக்க ஒரு சொத்துக்கள் நிறைந்த ஒரு பெட்டியை திறப்பதாக இருந்தால் முதல்ல என்ன செய்வோம்? கேட்டை மூடி, கதவை மூடி, நாம தங்க பொட்டியை திறக்கிறதுக்கு நேரம் வீட்டுக்குள்ள கள்ளன் வந்துடாம என்ன செய்வோம்? முதலாவது நாம் அதையெல்லாம் பூட்டி போட்டு யாரும் திடீரென்று வந்து கொள்ளையிட்டு முடியாத அளவுக்கு பாதுகாப்பாகத்தான் நம்ம அந்த பெட்டியை திறப்போம். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது நம்ம திறக்க போற ஒரு மிக பெரும் பொக்கிஷம். குர்ஆன் ஓதுதல் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். ஷைத்தான் உள்ளுக்கு வந்துடாம முதலாவது லொக்க போட்டணும். அஊது பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டு, மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் காவல் தேடுகிறேன். காவல் தேடியாச்சு. திருப்ப பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹுவின் நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் என்கிறது இறைவன், தெரியும். இலாஹ் கடவுள், இறைவன். ரஹ்மான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இவ்வுலகில் நல்லவர்கள் தீயவர்களுக்கு எல்லோருக்கும் சமனாக அருள் புரியக்கூடியவன். ரஹீம் நாளை மர்மையில் மூமின்களுக்கு மட்டும் அருள் பாலிக்க கூடியவன். நம்ம நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீமை சொல்லித்தான் நாம ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அழகிய வழிமுறையை தந்திருக்கிறது. அப்ப நம்ம தமிழ்ல சொல்லக்கிட்ட அளவற்றார்களால நிகரற்ற அன்புடையோன்னு சொல்றோம். அது நேரடி பொருள் அல்ல, அது உத்தேசமாக எல்லோருக்கும் புரியக்கூடிய பொருள். ஆனா உண்மையான சொல்லுக்குரிய பொருள் விளக்கம் என்னவென்று கேட்டால், இவ்வுலகில் நல்லவர்கள் தீயவர்கள் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய, மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடிய அல்லாஹுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சரி, அல்ஹம்து, எல்லா புகழும். உலகத்தில் யார் யாரை புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. அறிஞர்கள் புகழை 4 வகையான புகழ் என்று சொல்லுவார்கள். மனிதன் மனிதனை புகழ்வான், மனிதன் அல்லாஹ்வை புகழ்வான், அல்லாஹ் மனிதனை புகழ்வான், அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்வான். இதில் யாரை யார் புகழ்ந்தாலும் புகழ் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. இப்போ ஒருத்தர் வந்து சொல்றார், உங்களோட திறமை நல்லா இருக்குது, மாஷா அல்லாஹ் என்று சொல்றார். நீங்க என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ்.
அவர் உங்களை புகழுவார். நீங்க என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அந்த புகழ் அல்லாஹ்வுக்கே சொந்தம். உங்களோட சாப்பாடு நல்லா இருக்கு, ஒருத்தர் சொல்றார் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சாப்பாடு புகழ்றீங்க, எங்கட திறமையை புகழ்றீங்க, எங்களை நீங்க புகழ்றது அந்த புகழும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா என்ன அர்த்தம்? யார் யாரை புகழ்ந்தாலும் எதை புகழ்ந்தாலும் அந்த புகழ் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்து, எல்லா புகழும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே சொந்தம். ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொந்தம். அப்ப உலகத்தார்கள் என்று சொன்ன எத்தனை பேர்? அறிஞர்கள் சொல்லுவார்கள் 18,000 உலகத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். உலகம் 14 உலகம் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். உலகத்தார்கள் 18,000, 18,000, உலகம் 14 என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அது ஏன் சொல்றாங்க, அது பிறகு பார்ப்போம். அப்ப சர்வ உலகத்தவர்களுக்கும் ரப்பாகிய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் இம்மையில் நல்லவர் தீயவர் எல்லோருக்கும் அருள் புரிகின்றவன். அர் ரஹீம், நாளை மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் அருள் புரிபவன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்கக்கூடிய ரஹ்மான் ரஹீம் என்கிற வார்த்தை சூரத்துல் ஃபாத்திஹாவிலையும் திருப்ப வருது. மாலிகி யௌமித்தீன், யௌமுத்தீன் என்றால் மறுமை நாள், தீர்ப்பு நாள். அதனுடைய அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்க் அல் யௌம். உலகத்துல வாழ்ந்துட்டீங்க, வந்துட்டீங்க, லிமனில் முல்க் அல் யௌம், இன்று அதிகாரம் யாரு? இன்றைக்கு அதிகாரம் யாரு? உங்களோட தானே. எந்த காசி, எந்த பணம், எந்த சண்டித்தனம், எந்த வீடு, எந்த சொத்து, எந்த பிள்ளை குட்டி, எந்த செல்வம், எந்த ஊர், எந்த 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 இப்ப வந்திருக்காய், மறுமைக்கு வந்திருக்கிறாய். லிமனில் முல்க் அல் யௌம், இன்று அதிகாரம் யாருக்கு சொந்தம்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாலும் ஒருவனான அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த முல்க் என்று சொன்னதான் விளங்கிச்சா? மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பினாலுடைய அதிபதி. எல்லாரும் சமன். நபிமார்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், எல்லாருக்கும் அவன் தீர்ப்பு தான் நாளை மறுமையில தீர்ப்பு. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில் பாதி பாதியாக பிரித்திருக்கிறான். ஒருத்தன் அல்லாஹ்வை இவ்வளவு புகழ்றான், சும்மா திடீரென்று ஒரு ஆள் வந்து உங்களை கடுமையா புகழ்றாருன்னா கொஞ்சம் நிதானமா இருக்கணும். என்னையவனுக்கு தேவை இருக்கு. ஒரு தேவை இல்லாம கடுமையாவது என்ன செய்ய மாட்டான், புகழ மாட்டான். அப்ப அடியான் அல்லாஹ்வை கடுமையா புகழ்றானே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ உலகத்துக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ்க்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் கருணையானவன். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளுக்கு அதிபதியானவன் என்று அல்லாஹ்வை மனுஷன் புகழ்றான். இன்னொன்று திருப்ப, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நான் உன்னை மட்டும்தான் வணங்குறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் ஆள் நான். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இப்படி ஒரு ஆள் உங்களுக்கு சொன்ன எப்படி இருக்கும்? நான் உங்களை மட்டும்தான் நம்புறேன், நான் உங்களோட மட்டும்தான் கிடைக்கிறேன், நான் உங்களோட மட்டும்தான் பழகிறேன். ஐஸ் வைக்கிறா போல இருக்கீங்களோ?
நம்மளை ஏதோ ஒரு கூழுண்டு நம்மளுக்கு தலையில அமத்திரமாயிரு இருக்கல்ல, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். அடியான் என்ன செய்யறான் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்யறான். என்ன? எல்லா புகழும் எல்லாம் உனக்கு, நீதான் அதிபதி, நீ கருணையாளன், நான் உன்னை மட்டும் தான் வணங்குறேன், உனக்கிட்ட மட்டும் தான் கேட்கிறேன், இவ்வளவையும் சொல்லி போட்டு கேட்கிறான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நம்முடைய ஐஸ் வச்சாண்டா காசு கேட்பான், நம்முடைய ஐஸ் வச்சாண்டா சாப்பாடு கேட்பான், உடுப்பு கேட்பான், ஊடு வாசல் கேட்பான், எதெல்லாம் தேவையா மனு கேட்பான். ஆனா இம்பட்டையும் வச்சு போட்டு அடியான் சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் கிட்ட கேட்கிற என்ன தெரியுமா? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, நேரான பாதையை காட்டு. எப்படி முறை? அப்ப அல்லாஹ் கிட்ட எதை கேட்கணும், எப்படி கேட்கணும்? நேரான பாதையை காட்டு. இன்னைக்கு சிலாக்கள் நம்மள பள்ளிவாசல போய் அல்லாஹ் கிட்ட நேரான பாதையை காட்டுங்கிறத கேட்கமோ இல்லையோ, மத்த அம்பட்டும் கேட்போம். யா அல்லாஹ், ஊடு வாசல் தான், காசி தான், கரிபுலிதா, பொண்ணத்தான், மாப்பிள்ளையதான் எல்லாம் கேட்போம். சரி, அவுலியாக்கள் நபிமார்கள் இடங்களுக்கு போயிட்டோம், வருத்தமாவது நீங்கணும், சொத்து செல்வம் கூடணும், அதைத்தான் கூடிய போய் அவர்ல எதிர்பார்க்கிற. யாராவது போய் யா அல்லாஹ், இந்த அவுலியாக்கள் எந்த பாதையை பின்பற்றி சென்று உன்னை அடைந்தார்களோ அதை எனக்கு காட்டு. யாராவது கேட்கிறோமா? இருக்கிறாங்க, கேட்கிறவங்க இருக்கிறாங்க. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் கேட்ட ஒரு துவா, அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபித் துன்யா வல் ஆஹிரா மின் அஹ்லி விலாயத்திக். இறைவா, இம்மையிலும் மறுமையிலும் உன்னுடைய விலாயத்துக்கு சொந்தமானவர்களாக என்னை ஆக்கிடு. நாம யாராவது போய் அல்லாஹ் கிட்ட கேட்குமா? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தின் இடத்துக்கு போயிட்டு, யா அல்லாஹ், இந்த பெரியார் எந்த நல்ல பாதைகளை பின்பற்றி உன்னை அடைந்தார்களோ அதை எனக்கும் காட்டு. இப்படியா நம்ம கேட்கிறோம்? கேட்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அதிகமானாக்கள் என்ன கேட்கிறாங்க? வருத்தமாத தீரோனும், காசி பணம் கொட்டணும், புள்ள கூட்டி பெருகணும், சொத்து செல்வம் பழுகணும், இதைத்தான் கேட்கிறோம். அப்ப எதை கேட்கணும், எப்படி கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட முதலாவது கேட்கிற கேள்வி சூரத்துல் ஃபாத்திஹாவுல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களுக்கு காட்டு. இப்ப எல்லாரும் நேரான பாதைன்னு சொல்றான். எது நேரான பாதை? அடுத்ததாக வருகிறது ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் பாதையை எங்களுக்கு காட்டு. வீட்டுக்கு சொந்தக்காரன் முன்கதவால போவான், கள்ளன் கூறியால வருவான், ரெண்டு பேரும் போறேங்க வீட்டான் போற. வீட்டு சொந்தக்காரன் முன்கதவால வருவான், கள்ளன் கூறியால இறங்குவான், ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போகிறான், பாதை வேறு. அப்ப நம்ம கேட்க என்ன கேட்கிறோம்? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டு. யாராக்கள்? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், உலாயிக அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமானாக்கள். அல்லாஹ்வை அடைகிறதாக இருந்தாலும் அடைந்தவர்கள் எந்த வழியால போனார்களோ அந்த பாதையில் தான் நம்ம பயணிக்கணும். அதை யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். கைரில் மக்லூபி, உனது கோபத்துக்கு உள்ளானவர்களுடைய பாதையை காட்டி விடாதே. வலல்லாலீன், வழிதவறி போனவர்களின் பாதையையும் காட்டி விடாதே. இவ்வளவு தெளிவு, எவ்வளவு தெளிவை நம்ம கேட்கிறோம். இது கற்றுத்தந்தது யாரு? அல்லாஹ். கற்றுத்தந்தது யாரு? அல்லாஹ். அதனால இந்த சூரத்துல் ஃபாத்திஹா 3 பிரிவுகளாக இருக்கின்றன.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இம்பட்டும் ஒரு அடியான் அல்லாவை மறைமுகமாக புகழுகிறான். எப்படி? அல்லாவுக்கே எல்லா புகழும். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மறுமை நாளின் அதிபதி. மறைவாக முன்னுக்கு இல்லாத ஒரு ஆளை புகழுமே. அப்படி சூரத்து ஃபாத்திஹாவோட 2வது பகுதி ஒரு வசனம், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்ப 1வது பகுதி அல்லாஹ்வை புகழ்வது. 2வது பகுதி அல்லாஹ்விடத்திலே ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பது. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். 3வது பகுதி ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. உன்னுடைய அருளுக்கு சொந்தமான நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதை, உன் கோபத்துக்குள்ளானவர்கள், வழிதவறி சென்றவர்கள், அவர்களுடைய பாதையை காட்டி விடாதே என்று கேட்கிறோம். இமாம் இப்படி ஓதினால் அல்லது நம்ம தனிய ஓதினாலும் ஆமீன் சொல்லுவது சுன்னத். சூரத்து ஃபாத்திஹாவுக்கு பொருள் தெரியுமா? குறைஞ்சபட்ச விளக்கம் தெரியுமா? இப்ப நாம தொழுகையில இதை கடைபிடித்து ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மூலமாக எங்கள் இதயங்களை திறந்து, இறைவனுடைய வாசல்களை திறந்து, எங்களுக்கு ஏற்படுகின்ற ஆபத்துக்களை விட்டு எங்களை பாதுகாத்து, எங்களுக்கு ஏற்படுகிற நோய் நொம்பலங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து நல்லொருள் புரிவானாக என்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் பொருட்டினால் நல்லொருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா? ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது. உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் SMS அனுப்பப்படும். நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம். மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஹைடெக், உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735367556. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ சோலார் கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். CCTV கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம். இப்போதே அழைக்கவும். ஹைடெக், உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735367556.